ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் பிரியாணி டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 5 கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். விரல் நீளத்தை விட கொஞ்சம் சின்னதாக இஞ்சி எடுத்துருக்கேன், அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக புதினா, மல்லி. நம்ம புதினா மல்லியை அரைச்சி போடுறதுனால சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இதையே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி சாப்பாடு தாளித்து விட்டுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுமே 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது வதங்கிறதுக்குள்ளேயும் அரிசி பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு வைப்போம் பார்த்திங்களா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு வதங்கிட்டுருக்கு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கியில் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லி 2 சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்தனாலே போதும். 3 பச்சை மிளகா தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் சின்ன பச்சை மிளகாயாக தான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. 5 கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் போட்டு வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. அரிசியும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கேரட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.